விருச்சிகம் ராசி செவ்வாய் பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. இயற்கையிலேயே நல்ல ஒரு ஆளுமை திறன், அதிகார மனப்பான்மை கொண்டவங்களாக நீங்கள் இருப்பீங்க. உடல் வலிமையும் இருக்கும், அதிகார தோரணையும் உங்ககிட்ட இருக்கும். பார்க்கறதுக்கு அமைதியாக இருந்தாலுமே உங்களோட செயல்களில் விவேகம் வேகம் இருக்கும். கொந்தளிக்கும் எரிமலை போல உங்களோட ஒவ்வொரு செயலுமே இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன விதத்தில் நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க, எந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும், சாதகமாக என்னெல்லாம் நடக்கும், பாதகமாக என்ன அமைய போகுது, இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரங்க செவ்வாயை அதிபதியாக கொண்டவங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை, அஸ்தம், விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில் நன்மையை பெறக்கூடிய யோகம் இருக்கா இல்லையா? விசாகம், மனுஷம், கேட்டை 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் சாதகமான பலன் என்ன, பாதகமான பலன் என்ன, இது பற்றின முழுமையான விளக்கத்தையுமே வாங்க நாம் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். விதியை கூட மதியால் வெல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க நீங்கள் எல்லா விதத்திலுமே நன்மையை பெறணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்யுங்க, நல்லது நடக்கும், நன்மை உண்டாகும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு செய்யுங்க, அது நல்லதாக நடக்கும், நன்மை பிறக்கும். விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும், வேகமும் விவேகமும் கொண்டு நினச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் எந்த ஒரு பின்னடைவும் வராமல் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலையிலேயே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை கணிச்சா அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கோங்க. எல்லாமே நல்லதாக நடக்க இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கோங்க. நாம் இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட போகுது, என்ன விஷயம் நல்லதாக நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருமாளின் பரிபூரணமான ஒரு அருளையும் பெற்றுத்தரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு, என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல கிரக நிலை. சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு, ராகு பகவானோடு இணைஞ்சி. அஷ்டமஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரனும் கேதுவும், லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும், விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்புகளில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. விரயஸ்தானத்தில் உங்களோட ராசி அதிபதியாக அமைஞ்சிருக்கிறாரு. இந்த கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது 29ஆம் தேதி பாருங்கள், லாபஸ்தானத்தில் இருந்த புதன் அயன சைன போகஸ்தானத்துக்கு போகிறாரு. 8ஆம் தேதி அடுத்த மாதம் அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. 10ஆம் தேதி தொழில் ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு போகிறாரு. இந்த கிரகநிலை அமைப்பால் ஏற்படக்கூடிய மாற்றத்தாலும் உங்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் உடலில் நிறைய பிரச்சனை இருந்தவங்களுக்கெல்லாம் ஆரோக்கியம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும், மருத்துவ செலவு குறையும், வழக்கு தகராறுகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்பவுமே அக்கறை எடுத்துக்கிட்டு செயல்பட்டால் நன்மையை பெறலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக இதுவரைக்கும் இருந்த போட்டி உங்களை விட்டு நீங்கிடும், மனதில் உற்சாகம் பிறக்கும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உற்சாகமாக செயல்பட போகிறீங்க, சக ஊழியர்கள் உதவியாக இருப்பாங்க, மறைமுக எதிர்ப்பு விலகும், அரசாங்க ரீதியிலான காரியங்கள் ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு நீங்கும், மனசில் புதுசாக நிம்மதி பிறக்குதுன்னு கூட சொல்லலாம். உறவினர்களோட வருகை இருக்கும், தாய் வழி உறவுகளுடன் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கிடும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தணும், எச்சரிக்கையாக செயல்படுத்தணும். அப்படி செஞ்சால் நீங்கள் நன்மையை பெறலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணியில் கவலை இருந்தாலும் உங்களோட பணிகளில் கவனமாக நிறைவான முயற்சி கொடுங்க, நன்மையை பெறுவீங்க. அரசியல்வாதிகள் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். எந்த ஒரு விஷயத்திலையுமே உற்சாகத்தோடு செயல்படுங்க, நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும். இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். விதியை மதியால் வெல்லக்கூடிய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு வேகமும் விவேகமும் கொண்டவங்க தான் நீங்கள். நினச்சதை சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. மாதத்தோட முதல்ல பாருங்கள், அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவானோட பார்வை 12, 2, 4ஆம் இடத்துக்கு கிடைக்குது. இதனால் விரைய செலவு ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும், மனதில் புது நிம்மதியை பிறக்குன்னு கூட சொல்லலாம்.
உங்களுக்கு குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுலாம் கடந்த காலத்தில் வந்திருக்கும். அந்த சச்சரவுகள்லேருந்து விடுபடக்கூடிய யோகம் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. பணப்புழக்கமுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தாய் வழி உறவுகள் ஆதரவாக இருக்கும். அதிசாரம் பாக்கியஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய குரு பகவானால் உங்களோட நிலையில் இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமே வரப்போகுது. ராசிக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரிங்க, அந்த நெருக்கடி இப்போ உங்களை விட்டு விலக போகுதுன்னு கூட சொல்லலாம். பிரச்சனையெல்லாம் விலக ஆரம்பிச்சிடும். செல்வாக்கு உயரும். பட்டம் பதவி தேடி வரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பொறுப்பு இப்போ கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு அதுக்கான தகுதியான வேலை கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும். தொழில் வியாபாரம்லாம் நல்லாயிருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மையை பெற முடியும். அனுசம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு பார்த்தா இந்த மாதம் சில யோகம் பிறக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மாதம் முழுசுமே லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. அரசு வழி முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். புதிய தொழில் தொடங்க நினைக்கிறவங்களும் வெளிநாடு செல்ல அனுமதி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இப்போது அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். மூடி வச்சிருந்த தொழிலை மறுபடியும் தொடங்க போகிறீங்க. எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணவரவு சீராக இருக்கும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பை சரியாக கொடுப்பாங்க. அஷ்டமஸ்தானத்தில் பாருங்கள், குரு சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்தாலும் பாக்கியஸ்தானத்தில் 8ஆம் தேதியிலேருந்து ஒரு சஞ்சாரம் செய்கிறதுனால நெருக்கடி பிரச்சனை போராட்டம் இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். எதிர்பார்ப்பு நிறைவேறும். விரயஸ்தானம் செவ்வாயும் ஒரு பக்கம் இருக்கிறாரு. அலைச்சல் இருக்கும், மறுபக்கம் செலவும் இருக்கும். ஒவ்வொரு வேலையும் நீங்கள் கொஞ்சம் போராடி முடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அரசு பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும். புதிய தொழில் தொடங்க வங்கியில் கேட்ட பணம் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். புதிய முதலீடுகளில் அதிகபட்சமாக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆடம்பரத்துக்கும் அலட்சியத்துக்கும் இடம் கொடுக்காம உங்களோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க. நன்மையை நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லது. தம்பதிகள் இருவரும் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கும். அதுக்கப்புறம் கேட்ட நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் புத்திசாலித்தனத்தோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் 29ஆம் தேதியிலேருந்து புதனும் விரயஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறதுனால செலவுகள் கட்டுக்கடங்காமல் வரலாம். வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் வழியில் நெருக்கடி வரும். தொழில் வேலை இது சம்மந்தமாக கொஞ்சம் அலைச்சல் உருவாகலாம். 8ஆம் தேதியிலிருந்து குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் அடைஞ்சு உங்கள் ராசியை பார்க்கறதுனால கடலில் மூழ்கி இருந்தவனுக்கு படகு கிடைச்சது போல் உங்களோட நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். கடந்த கால நெருக்கடி நீங்கும். எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு ஆற்றல் பிறக்கும். இந்த மாதம் உங்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். நீங்கள் சிறப்பாக கவனமாக செய்கிற ஒவ்வொரு விஷயத்திலுமே காரிய அனுகூலம் பிறக்கும். எதிர்பார்த்த பண வரவு கூட சீராக கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் திறமை வெளிப்பட போகுது. பாடத்தை படிக்கிறதுல தீவிரமாக கவனம் செலுத்துங்க. காரிய தடை தாமதம் வந்தாலுமே உங்களோட முயற்சிகளை மட்டும் தள்ளி போடாதீங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களோட முயற்சிகளில் ஈடுபட்டால் பெருமளவு நன்மைகளை பெற முடியும். இந்த மாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனை தீர முருகப்பெருமான் மனமாற வழிபட்டு வருவதன் மூலம் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனை தீரும். காரிய வெற்றி பிறக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். முருகன் வழிபாடு செய்வதும் நல்லது. சிவபெருமான் வழிபாடு செய்கிறதும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி பெருமாளுக்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளை பெற முடியும். பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது நீங்கள் துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்கிறது நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். முடிஞ்சால் நீங்கள் சனிக்கிழமையில் பெருமாள் கோவில் சென்று இறைவனை வழிபாடு செய்யுங்க. இந்த ஒரு விஷயம் நிறைய விதத்தில் முன்னேற்றம் கொடுக்கும். உடல்நிலையிலுமே இருக்கும் பாதிப்பு நீங்கும். மனசு லேசாகிடும். பிரச்சனை தீரவும் இன்னல்கள் நீங்கவும். பெருமாளை புரட்டாசியில் வழிபட்டா விருச்சிக ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெறக்கூடிய யோகத்தை அடைய முடியும். இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. எல்லா விஷயத்திலுமே நன்மை கிடைக்கும். உங்களோட வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளுமே தீரும். எல்லா விதத்திலுமே நன்மை நீங்கள் நலமுடன் வாழக்கூடிய வாய்ப்பு பெருமாளின் அருளால் இந்த மாதம் நீங்கள் பெற முடியும். மறக்காமல் தவறாமல் இந்த விஷயத்தை செய்யுங்க. என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் விருச்சிக ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம்.
அனைத்து ராசிக்காரங்களுக்குமே இந்த மாதத்தின் கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான பயன்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கோம். உங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் அவங்களுக்கு அனுப்புங்க.